ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் நார்மல் ரைஸை வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம். இந்த அரிசியில் மண்ணு தூசு எல்லாம் இருக்கும், அதனால் 1க்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாஷ் பண்ண தண்ணியை நம்ம கீழே விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுடலாம். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசி ஊறி இருக்கணும். இப்போது இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுலேயே இந்த அரிசி நல்லா உலரட்டும். கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுத்துக்கோங்க. வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம், ஃபேன் காற்றே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா உலர்ந்துடுச்சு. அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த அளவுக்கு வரணும். அரிசியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இது போல் உலர்த்தி எடுத்துக்கலாம். ஈரம் இருந்ததுன்னா எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரிசியை பேட்ச் பேட்சாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். ரொம்பவும் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொரிச்சிக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு மேலே வராது. ஒரு 30 செகண்ட்லேயே இது ஃபுல்லாக பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஒரு பேட்ச்க்கும் ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா ஒழுங்காக பொரிஞ்சு வராமல் போயிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு பூ போல் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இது போல் ஒரு சன்னி இல்லை வடிகரண்டி வச்சு எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா அரிசியும் நம்ம பேட்ச் பேட்சாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது அப்படியேவும் கொஞ்சமாக காரத்தூள் உப்பு சேர்த்துட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். நான் எடுத்த எல்லா ரைஸையும் இது போல் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு காட்டன் கிளாத் இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்படியே இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட போட்டு எண்ணெயை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக அரிசி ரெடியாகி வந்திருக்கு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் நாட்டு சர்க்கரையில் பண்ணுற மாதிரியா இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை. சர்க்கரைன்றதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு நுரைச்சி வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கையால் லைட்டாக எடுத்து தொட்டு பாருங்கள். லைட்டாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகி வந்ததும் நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசியை மட்டுமே வச்சு பண்ணலாம். இல்லைனா இது கூட 1 கப் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பொடி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை கூட கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைனா ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சைடு ஓரங்கள் ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த ட்ரேக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இது ஃபுல்லாத்தையும் நம்ம சமப்படுத்தி விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் விட்டுடுங்க. இது கம்ப்ளீட்டாக செட் ஆகி வரணும். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நல்லாவே செட் ஆகியிருக்கு. ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை அப்படியே நம்ம சாய்ச்சி மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. கடலை மிட்டாய் மாதிரி இந்த ரைஸ் கேக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸ் கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.